ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு அருமையான சுவையில இருக்கும் இந்த பூண்டு சட்னி. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த பூண்டு சட்னி வந்துட்டு 2 ஸ்பூன் ஒயிட் ரைஸ்ல எடுத்து போட்டு பிசறி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு வேற எதுவுமே வச்சு சாப்பிட மாட்டீங்க. எப்பவுமே பூண்டு சட்னி தான் வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சுவை வந்துட்டு அவ்வளோ அருமையா இருக்குங்க. இந்த நல்லெண்ணெய் சேர்த்து, இந்த பூண்டு சட்னி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான சுவையில இருக்கும். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் வந்துட்டு இடியாப்பம் இது எல்லாத்தையுமேடைய அட்டகாசமான மேட்சா இருக்குங்க. இது வந்து நான் 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல இந்த பூண்டு தோல் உரிச்சுட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை இலைகளையும் அதோட சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமா அரைச்சு எடுத்துடலாங்க. இது வந்து பெரிய வேலையே கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். வேறு எதையும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் தான் வந்துட்டு அதோட வாசனை வந்துட்டு கம கமன்னு அவ்வளோ ஒரு சொல்லவே முடியாது. சாப்பிட்டோன்னா நீங்கள் யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சட்னி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டுக்கு எப்போ வராங்களோ அது வரைக்கும் ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இது சுவை வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க. அந்த நல்லெண்ணெயில் மட்டும்தான் இதை அரைக்க போகிறோம். தண்ணி சேர்க்காம இதில் வந்து நம்ம இப்போ வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க மிக்ஸி ஜாரில். அதில் வேறு எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு, மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய் இது மட்டும்தாங்க கருவேப்பிலை. இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா புகை வர்ற அளவுக்கு நல்லா காஞ்சிரணும். இது வந்துட்டு இவ்வளவு அவ்வளோ போடணும்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா காஞ்ச புகை வந்த பின்னாடி இந்த சட்னியில் வந்துட்டு இந்த நல்லெண்ணெய் காய்ச்சணும் இல்லையா, இது வந்துட்டு சேர்த்துக்கணுங்க. சேர்த்தோன்னே பார்த்துங்க அது நல்ல ஒரு சவுண்டு கேட்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான கம்ம கம்மன் வாசனையோட மிக மிக சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.